இந்த ராஸ்பெரி பைனா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ராஸ்பெரி பை அப்படின்றது ஒரு மினி கம்ப்யூட்டர். ஒரு கம்ப்யூட்டர் என்ன வேலை செய்யுமோ அது எல்லாத்தையுமே இந்த ஒரு ராஸ்பெரி பையாலையுமே செய்ய முடியும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரொம்ப காசு கம்மியான பட்ஜெட் இருக்கக்கூடியவங்க இந்த ஒரு ராஸ்பெரி பையை வாங்கி நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரில் என்னென்ன வேலையை செய்வீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த ஒரு ராஸ்பெரி பையாலையுமே செய்ய முடியும். இந்த ஒரு ராஸ்பெரி பையால் உங்களோட கம்ப்யூட்டரோட சைஸை எந்த அளவுக்கு சின்னதாக்க முடியும் அப்படின்னா, ஒரு கிரெடிட் கார்டு சைஸ், அதாவது இந்த ராஸ்பெரி பை கம்ப்யூட்டரை உங்களோட பாக்கெட்லேயே வச்சு எடுத்துகிட்டு போகலாம். முதல்ல இந்த ராஸ்பெரி பையோட ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்யூட்டர்ஸோட ஹிஸ்ட்ரியுமே நம்ம தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் அவசியம். முதல் கம்ப்யூட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 1945 உருவாக்கப்படுது. ஸோ அதனோட சைஸு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரூம் சைஸுக்கு இருக்குது. ஸோ இதனால் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் அப்படின்றது நிறைய இடத்துக்கு தேவைப்படுது, நிறைய இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுது. ஆனால் அதனோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அது யாருமே யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆல்டோ அப்படின்ற ஒரு நிறுவனம் முதல்ல டெஸ்க்டாப் சைஸ் கம்ப்யூட்டர்ஸ் உருவாக்குறாங்க. இதுதான் ஒரு ரெவல்யூஷனே உருவாக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி இந்த கம்ப்யூட்டரோட சைஸ் எந்த அளவுக்கு சிறுசு ஆக ஆக அதனோட தேவைகள், அதனோட பயன்பாடுகள் அப்படின்றது எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே உதவுது. அதனால் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த கம்ப்யூட்டரோட சைஸ் சின்னதாகுதோ அந்த அளவுக்கு இதனோட பயன்பாடுகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு ராஸ்பெரி பை உருவாக முக்கிய காரணமாகவும் அமையுது. இந்த ஒரு ராஸ்பெரியோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கிரெடிட் கார்டு சைஸு தான். கிட்டத்தட்ட உங்களோட பாக்கெட்டுக்குள்ளேயே அந்த ஒரு கம்ப்யூட்டரை நீங்கள் எடுத்து வச்சுட்டு போகலாம். ஸோ அதனால் இந்த ஒரு ராஸ்பெரி பை மூலமாக நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இந்த ஒரு ராஸ்பெரி பையை நம்ம பயன்படுத்தலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஹோம் ஆட்டோமேஷன், ஐஓடி இந்த மாதிரியான ஃபீல்டில் ரொம்பவே அதிகமாக பயன்பட போகுது. இந்த ஒரு ராஸ்பெரி பையை முதல்ல உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாண்டை சேர்ந்த ராஸ்பெரி ஃபவுண்டேஷன் அப்படின்றவங்க தான். இவங்க 2006 உருவாக்க ஸ்டார்ட் பண்ணி 2012 முதல் மாடலை வெளியிடுறாங்க. அதுதான் ராஸ்பெரி பை மாடல் 1 அப்படின்றது. இந்த ராஸ்பெரி பையில் இருக்கக்கூடிய மேஜர் அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல இதோட சைஸ் இருக்கிறதுலேயே ரொம்ப சின்ன கம்ப்யூட்டர் அப்படின்னா இந்த ஒரு ராஸ்பெரி பை தான். ரெண்டாவது இதனோட விலை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4000லேருந்து 8000 தான் இருக்குது. அது மாதிரி ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் எதனாலாம் கனெக்ட் பண்ணிங்களோ அது எல்லாத்தையுமே இதுலேயும் கனெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூடூத், ஒய்ஃபை, கீபோர்ட், மவுஸ், ஸ்க்ரீன், HDMI போர்ட், இன்டர்நெட் போர்ட், USB போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே இதில் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் இதில் அவங்க ஒரு ஓஎஸுமே அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ராஸ்பெரி ஓஎஸ் அப்படின்றது நீங்கள் லினக்ஸ் ஓஎஸ் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ராஸ்பெரி பையில் இருக்கக்கூடிய மேஜர் ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது நீங்கள் ஒரு ஹை எண்ட் பிசி கூட கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு இதனால் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட ப்ராசஸரோட ஸ்பீடு இருக்கு இல்லையா? ஸோ அதனால தான். ஏன்னா ஒரு ஹை எண்ட் பிசியில் அதுக்குன்னு ஒரு கூலிங் சிஸ்டம் இருக்கும். ஆனால் இந்த ராஸ்பெரி பையில் உங்களால் ஒரு கூலிங் சிஸ்டம் ரெடி பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்க ப்ராசஸிங்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இதனால் ஒரு ஹை எண்ட் பிசி அளவுக்கு ப்ராசஸ் பண்ண முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் ஒரு 20,000 25,000 ஒரு கம்ப்யூட்டர் என்ன பண்ணுமோ அதை இந்த ஒரு 8,000 ராஸ்பெரி பையாலையும் உங்களால் பண்ண முடியும். இந்த ராஸ்பெரி பையோட பயன்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்படின்றதுனால இதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவம் வச்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு மினி ரோபோட் தேவைப்படுது அப்படின்னா இந்த ஒரு ராஸ்பெரியை பயன்படுத்தி ஒரு மினி ரோபோட்டை உங்களால் உருவாக்க முடியும். ஒரு மினி சேட்டலைட்டை உங்களால் இந்த ராஸ்பெரி பயன்படுத்தி உருவாக்க முடியும். இந்த மாதிரி ஹோம் ஆட்டோமேஷன், ஐஓடி, ஏஐஎன், மெஷின் லேர்னிங் இந்த மாதிரியான அனைத்து ஃபீல்டுலேயுமே அனைத்து இண்டஸ்ட்ரியிலையுமே இந்த ஒரு ராஸ்பெரியோட பயன்பாடு அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ராஸ்பெரி பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.